பாட்டி எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் முடியல. மாடு முட்டிருச்சுன்னு சொன்னாங்க. என்னாச்சு? மாடு வெட்டிச்சு தள்ளி அந்த தோடு வளைஞ்சி மூக்குத்தியும் ஒடிஞ்சு. மாடு என்ன செஞ்சுச்சு? ரெண்டு மாடு ஒடியாந்து இடிச்சு கீழே தள்ளிடுச்சு. அப்படி அத்தை இந்த மாதிரி சொன்னாங்க. பாட்டி இந்த மாதிரி மாடு ஏதோ முட்டி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னாங்க. வீட்டுக்கு கூட போக முடியல. அதான் சொன்னாங்க என்கிட்ட சொன்னாங்க. அதான் சரி பார்த்துட்டு சரி இந்த மாசத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் கொடுத்துட்டு எப்படி நீங்க பார்த்து ஓரமா போக வேண்டியது? ஓரமா தான் போனேன். நான் கூணிட்டு ஓரமா தான் போவேன். மெதுவா அத்தைய கேட்டு பாரு, மெதுவா தான் அது ரெண்டும் சண்டை போட்டு வந்துடுச்சு தள்ளி தான். நான் என்ன பண்ணுவேன்? டாக்டர் பாத்தீங்களா? அதான் இங்க பாருங்க, நான் பணம் தரேன். அந்த இடுப்பு வலியோட உங்களால நடக்க முடியல, நிக்க முடியலங்கிறீங்க. அதான் நீங்க என்ன செய்றீங்கன்னா போய் டாக்டர் போய் நல்ல டாக்டரா பார்த்து நான் தம்பி வர சொல்றேன். நீங்க கூட போயிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துருங்க. சரி, அதான் அந்த வலி விடும். இல்லைன்னா அப்படியே படுக்கை ஆக்கி விட்டுரும். இந்த மாசத்துக்கு என்ன மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். சரியா, வரப்பே உங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால எல்லா ஜாமானும் கொண்டு வந்துட்டேன். நீங்க நிம்மதியா சாப்பிட்டுட்டு எங்கேயும் வெளியில போகாதீங்க. 100 நாள் வேலை திட்டத்துல போக வேண்டாம். ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னா எலும்பு ரொம்ப இதாயிரும். முதுகு உங்களுக்கு இப்படித்தான் இல்ல உளுந்ததுதான் அப்படி. அப்பா இடம் நல்லா வீங்கி இருக்கேன். எடுத்துட்டு இடிச்சது அத்தை வீட்டுல இருந்து இந்த ரோடு பிடிக்கிட்டு இங்கிட்டு வருது இல்ல? ஆமா, அந்த மகனை இல்லையே மருந்து மாத்திரையா? இதை கரெக்டா போடுங்க. எதுக்கு நம்ம இன்னொரு டாக்டரை பாத்துருவோம். அந்த வலிக்கு பத்திரமா வச்சுக்கோ. அதை ஓபன் பண்ணாங்க இருக்கட்டும். இங்க பாருங்க, வலி விட்டா பிரச்சனை கிடையாது. வலி விடலன்னா நம்ம ஒரு மாசம் ஆகுது. அதுதான் வலி விடல. சரி, நம்ம இன்னொரு டாக்டர் நீங்க நல்ல டாக்டரா பாத்துருவோம். நான் பணம் தரேன். சரியா, இதெல்லாம் பணம் இருக்கு. சரியா, இந்த பணம் உங்களுக்கு தான். டாக்டரை போய் பாக்குறதுக்கு, செலவுக்கு, அத்தியாவசிய செலவுக்கு எல்லாத்துக்குமே. சரியா, கொஞ்சம் நடந்து பாருங்க எந்த இடத்துல வலி இருக்குங்கிறது, அப்பதான் தெரியும். நடக்க முடியல. இந்த பாருங்க, தண்ணிய குடிச்சு வரக்குள்ள குடிச்சிச்சு. சோறுல கண்ணு பறிக்கிறதுக்குப்பா. சாரி போய் கேட்டா உனக்கு என்ன? அடிபட்ட நேரம் கூட பார்க்க வர யாரும் இல்லைன்னு வருது. மனுஷனோட வாழ்க்கை அடிபட்டு மாடு தள்ளி கீழே விழுந்துட்டாங்க. பாக்குறதுக்கு யாரு இல்லை. இன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடு இல்லாத இல்லைன்னு, எனக்கு அடிபட்டு கிடந்தா கூட யாரு பாக்குறதுக்கு யாரு இல்லைன்னு சொல்லிதான் அழுகுறாங்க. ஒவ்வொரு மனுஷனோட வேதனையும் இவ்வளவுதான். அழாதீங்க. இங்க பாருங்க, நான் இருக்கேன், அத்தை இருக்கா, நாங்களா இருக்கோம்ல. சரியா, நாங்களாம் பாத்துக்குவோம். நீங்க அழக்கூட சொல்லவுமே அதனால தானே தேடி வந்தேன். தைரியமா இருக்கணும். நீங்க நல்லா சாப்பிட்டீங்க. இப்பதான் நம்ம எப்படி இருக்கணும், திடகாத்திரமா இருக்கணும். சரியா பாட்டி? பிடிச்சி நடக்க முடியும். இதுக்கு மேல நடக்க முடியாது. நடக்க முடியாது. அப்படியே கொஞ்சம் நல்லா நிமிருங்க. நல்லா நிமிருங்க. இவ்வளவுதான் நிமிர முடியுதா? அப்ப வலி இருக்குன்னு அர்த்தம். இன்னும் ரொம்ப அந்த எலும்பு கிட்டதான் அடி விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீங்க பணத்தை எடுத்துட்டு போய் முதல்ல நான் தம்பி வர சொன்னா போய் டாக்டர் பார்த்துட்டு முதல்ல என்னங்கிறத சரி பண்ணுவோம். சரி, நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே இவ்வளவு செய்யறேன். நீங்க நல்லா இருக்கணும். சரியா, சரியாயிரும். மனசுல இருந்து முதல்ல அந்த வலியை தூக்கி போட்டாதான் உடம்புல அந்த வலி போகும். அவ்வளவுதான். நல்லது. தடகாத்திரமா நிக்கணும். அப்படி நிக்கணும். எல்லாம் இருக்கு. சரியா, இதான் இங்க பாருங்க, காலையில எந்திரிச்சோடனே சாப்பிடுங்க. சந்தோஷம். ஒரு புள்ளைய குட்டியா ஒண்ணு இல்ல. நீங்க தான் எனக்கு பிள்ளைன்னு. வரப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு சேலை எடுத்துட்டு வரணும்ல. சேலை ஓகேவா? போயிட்டு வரட்டுமா? பார்க்காம வேற யார பார்க்க போறேன்? எனக்கு யாரும் இல்லாத அண்ணன் தம்பி இல்ல, அக்கா தங்கச்சி இல்ல, ஆயப்ப இல்ல. கட்டுனேன்னு விட்டுட்டு அவன் போய் 18 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நீ வச்சாங்கன்னு இருக்கிறேன். நான் இருக்கேன். தைரியமா இருக்கணும். சரியா, நான் இருக்கேன். ஓகே, போயிட்டு வரணும்.